கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளியாப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். ஏசாயா 64 அதிகாரம் 5 வசனத்திலே, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை சந்திக்கிற தேவன். இரண்டாவது, பக்தன் இப்படியா ஜெபிக்கிறார், தாழ்த்துகிறார். நாங்கள் இன்னமும் தப்பி இருக்கிறோம், இன்னும் தப்பி இருக்கிறோம். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பாவமான காரியம் இருக்கா, அதையும் நம்ம யோசித்து பார்க்க முடியும். நம்முடைய தேவன் நம்மை சந்திக்கிற தேவன். நம்மை சந்திக்க வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ளேயோ, நம்ம கண்கள்லையோ, நம்ம சிந்தனையிலையோ, நம்மளுடைய வாழ்க்கையிலையோ, இல்ல அந்தரங்கத்திலேயோ கர்த்தர் பிரியமா இல்லாத காரியங்கள், கர்த்தர் பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கா, அதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து அதிகால வேளையிலே ஜெபித்து நாம் தொடங்கும் போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சந்திக்கிற தேவன். ஆதாம் ஏவாள் கர்த்தர் பிரியமில்லாமல் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையிலே தேவனுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. அந்த பிரிவினை எப்போ வந்துச்சு? பாவம் செய்யும்போது. ரோமர் 3 அதிகாரத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை பெயரும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் தேவனை சந்திக்கும் போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே தேவனோடு சஞ்சரித்தான், காணப்படாமற் போனார். இந்த கடைசி காலம் தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். தேவன் யாரை சந்திக்கிறார்? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், அப்ப தேவன் யாரை சந்திக்கிறார் அப்படின்னா, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும். மகிழ்ச்சியா செய்யணுமா? மகிழ்ச்சியா எதை செய்யணும் அப்படின்னா நீதியை செய்யணுமா? அது ஒரு முதல் பாயிண்ட். இரண்டாவது, உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர். அப்ப தேவன் யாரை சந்திக்கிறார் அப்படின்னா, உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம எப்படி வாழ்றோம், அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய வழியில தான் நம்ம நடக்கிறோமா, இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வழியில நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா? மகிழ்ச்சியா நீதியை செய்யணுமா? மகிழ்ச்சியா நம்ம நீதியை செய்கிறோமா? உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர். அப்ப நம்முடைய தேவன் யாரை சந்திக்கிறார் அப்படின்னா, நம்ம நினைவு, நம்முடைய அந்த வாழ்க்கை பயணத்திலே நம்ம எதை நினைச்சாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமா
கர்த்தருக்கு பிரியமான்னு சொல்லி நம்ம நினைவுல யோசித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நிறைய இருக்கு. உம்முடைய வழிகளையும், கர்த்தருடைய வழி செம்மையான வழி, அந்த கர்த்தருடைய வழியில தான் நம்ம நடக்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும், உம்முடைய வழிகளில் உம்மை அப்படின்னா கர்த்தரை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். அப்ப நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் நம்மளை சந்திக்கிறார். எப்ப சந்திக்கிறார் அப்படின்னா, மகிழ்ச்சியாய் நீதியை செய்யும் போது. இரண்டாவது, உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கும் போது. கர்த்தருடைய வழியில நடக்கணும், கர்த்தரை நினைக்கணும். அதான் பாயிண்ட். கர்த்தருடைய வழியில நடக்கணும், கர்த்தரை நினைக்கணும், அவர்களை சந்திக்கிறீர். அப்ப எப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் சந்திக்கிறார் அப்படின்னா, மகிழ்ச்சியாய் நீதியை செய்யணுமா, சந்தோஷமா நீதியை செய்யணுமா. நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்காரு, கிருபை கொடுத்திருக்காரு, நல்ல நாட்களை கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சந்தோஷமா நீதியை செய்யணுமா. இரண்டாவது, கர்த்தருடைய வழி என்ன, அந்த நினைவா இருக்கணும். அப்ப நம்ம நினைவு ஃபுல்லாவே கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கணும். அந்த யோசனை நமக்குள்ள வந்துட்டனாலே போதும், அவர்களை சந்திக்கிறீர். அப்ப நம்மளை சந்திக்க தேவன் வருவார். ஆனா நம்ம உலகத்துல காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், இல்ல உலகத்துல காரியத்து மேல நினைவா இருந்தோம், இல்ல வேற வழியில போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, தாழ்த்தீர ஜெபம். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக, அப்படியே தாழ்த்துற, நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடினாலே, அப்படி தாழ்த்துறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம 24 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நாங்களோ எப்பொழுதும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். அப்ப தேவனுக்கு எப்போ கோபம் வருது அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுக்கு கோபம் வருது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பாவம் செய்யக்கூடாது. இந்த உலகத்துல பாவம் தான் பெரிய கிடக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கையில எத்தனை போய் பேசுறாங்க, வாழ்க்கையில உண்மை இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா நலமா இருக்கும். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக, அவைகளுக்கு அப்படின்னா மகிழ்ச்சியா நீதி செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கல, கர்த்தருடைய வழியில நடக்கணும்னு சொல்லி போட்டிருக்கல, கர்த்தரை நினைக்கணும்னு சொல்லி போட்டிருக்கல, அதுக்கு விரோதமாக நாங்களோ எப்பொழுதும் பாவம் செய்தோம். அப்படியே தாழ்த்திட்டார். அதனால தேவரீர் எங்க மேல கோபப்பட்டீங்கப்பா, ஆனா இன்னமும் நாங்க தப்பி இருக்கிறோம் அப்படி சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கிறார். அப்ப காலவேளை ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையிலே எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருந்தால் அதை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நம்ம தாழ்த்தி ஜெபிப்போம், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் புது கிருபையினால் நிரப்புங்க, புது அபிஷேகங்கள் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகம் நிரப்புங்க, சத்துருக்கள் அபிஷேகம் நிரப்புங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க எங்கள் இருதயத்தை சுத்திகரிங்க, உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் வேலி அடைக்கப்பட்ட ராஜா. குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா மன்னிச்சிருங்க. உங்களோட ரத்தத்தினாலே அப்பா எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க, விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்து விட அக்னி பற்றி பிடிக்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்க, கிருபின் வரலால் நிரப்புங்க, ஞான வரலால் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலால் நிரப்புங்க ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்க எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ
அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் விசேஷம் உங்கள் பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. விசேஷமாக கால வேளையிலே அப்பா சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ இந்த குறைகளை பரிபூர்ணமா மன்னித்து பரிபூர்ணமான கிருபையினால் நிரப்பி பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. எங்களுடைய குறைகள் எல்லாம் பூரணமா அப்பா மன்னிச்சிருங்கப்பா. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எது வந்தாலும் மன்னிச்சிருங்க. இந்த நாளிலும் பிள்ளைகள் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். முன்னும் பின்னுமா தேவதூதர் நிப்பாட்டுங்க. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் எங்க கூட வருகிற கிருபைக்காக நன்றி. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தினால மூடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடரும்ப்பா. கர்த்தர் தொடரும்ப்பா. கர்த்தர் தொடரும்ப்பா. மகிழ்ச்சியாய் அப்பா நீதியை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். நாங்கள் மாறணும். உங்களுடைய வழியில நடக்கிற பிள்ளைகளா மாறணும். அப்பா எங்களுடைய நினைவு ஃபுல்லா பரலோகத்தை குறித்து இருக்கணும்ப்பா. தேவையில்லாத உலகத்துடைய காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்க கிருபையினால நிரப்புங்க. எங்க மேல மனமிறங்குங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா கால வேளையில் தாழ்த்துறாங்க. உங்க பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை நீக்கி இந்த நாளிலும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கால வேளையிலே நிறைய தேவைகள் உண்டுப்பா. அந்த தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திப்பீங்களா? இந்த நாளில் சந்திப்பீங்களா? உங்கள் பிள்ளைகள் தாழ்த்துறாங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வண்டி டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும், வீட்டு லோன் அடைக்கணும், குழுவுக்குள்ள பணம் அடைக்கணும், ஜொல் லோன் இருக்குது, ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, ப்ரைவேட்டில் வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரங்கிட்ட வாங்கியிருக்காங்க. நிறைய குடும்பத்தில் பல லோன், சில குடும்பத்தில் வியாபாரத்தில் பல தேவைகளுக்காக ஓடி அக்கௌண்ட், என்ன அக்கௌண்ட்டில் அப்பா கடன் வாங்கியிருக்காங்களோ அது எல்லாமே அடைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளே அப்பா குறைகளெல்லாம் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எந்தெந்த குடும்பத்தில் சாபத்தில் இருக்காங்களோ, பஞ்சத்தில் இருக்காங்களோ, தரித்திரத்தில் இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. கையின் கீழே ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிங்க. வியாதி அவங்களை விட்டு விலக்கி போட்டுருங்க. காலவேளையிலே பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் 1000 மடங்கு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்குங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பூர்ணமாக ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. மன்னிச்சிருங்க. மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாங்க. உம்முடைய பாதபிள்ளை காத்திருந்து ஜெபியுடைய கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அவங்க இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தால் நிரப்புங்க. எல்லா தடையெல்லாம் நீக்குங்க. எல்லா தடையெல்லாம் நீக்குங்க. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. நீங்க கூட இருங்கப்பா. கூட இருங்க. உங்க நாமமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். படிக்கிற பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கணும்ப்பா. எக்ஸாம் ஆயத்தமாக இருக்காங்க. கர்த்தர் கிருபை தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பலவிதமான பாவத்தில் சிக்கி வந்தாங்கப்பா. அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு அதிகமாக வேணும்ப்பா. அவங்க இருக்கிற நாட்டுக்குள்ளே எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் தான்ப்பா நீங்கள் கூட இருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய இதயத்தில் ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலடைங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. பரிசுத்தமாக கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில் எங்கே இருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திக்கணும்.
பரிபூர்ணமாக ஆசுனீங்க. பரிபூர்ணமாக அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போட்டுருங்க. நம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எங்களோட அக்கிரமம் எங்களுடைய பாவம் எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம். உம்முடைய கரத்தினால எங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அது வேறு அடைங்க. கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். எத்தனையோ தேவைகளுக்காக ஜெபிக்கிறோங்க. எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா. காலை வேளையிலே பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட விடட்டும். ஜீவனை கட்டடுங்க, தீர்காயுசு தாங்க. காலை வேளையிலே சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் வெளியில் புறப்படுறாங்கப்பா. கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. எங்கள் கூட நீங்கள் வந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு. வேலையில் பிரச்சனை, கம்பெனியில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, வெளியில் போகிற பல இடத்துல உபத்திரங்கள், இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள சத்துருக்கு மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. காண்டாமிருத்து பலனை தாங்க ராஜா. கழுகுகளைப் போல செட்டிலை விரித்து எழும்ப கிருபை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. அவங்க எந்த பகுதியில் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துல கர்த்தர் கொடுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ கண்ணீரோடு இருக்காங்களோ அந்த கண்ணீரை துடைச்சிருங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. உங்கள் நாமம் மட்டுமே விட்டும். அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் இணைந்த ஒரு குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிரியப்பட்டும். வேலை இல்லாமல் இருக்குப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுக்குள்ளே எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டு போகிறக்கா ட்ரை பண்ணிட்டாங்க. தேவனோட சித்தம் நிறைவேறட்டும்ப்பா. வெளிநாட்டில் சில குடும்பத்தில் அப்பா சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்கப்பா, முடியல. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. உங்கள் நாமே விடட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.